இலங்கையிலே 2009ஆம் ஆண்டு இறுதி யுத்தத்திலே நடைபெற்ற இன அழிப்பை நினைவு கூறும் வகையிலே கனடாவிலே பிரம்டன் நகரத்திலே ஒரு நினைவு தூபியை அமைப்பதற்காக கனடாவிலே இருக்கின்ற இலங்கை தமிழர் சார்ந்த அமைப்புகளும் கனடாவினுடைய பிரம்டன் மாநகர சபையும் இணைந்து ஒரு நடவடிக்கையை எடுத்திருந்தது. இந்த நடவடிக்கைக்கு எதிராக இலங்கை அரசாங்கம் மிக தீவிரமாக எதிர்வினை ஆற்றியதோடு அங்கே அந்த பிரம்டன் நகரிலே அந்த நினைவு தூபிக்கான அடிக்கல் நாட்டு நிகழ்விலே கனடாவிலே வாழ்கின்ற இலங்கையை சேர்ந்த சிங்கள மக்கள் இலங்கையினுடைய தேசிய கொடியை ஏந்தியவாறு அங்கே எதிர்ப்பு போராட்டத்திலே ஈடுபட்டிருந்தார்கள். இது எல்லாம் நீங்கள் அறிந்த ஒரு விடயம். இந்த நிலைமையிலே கனடாவினுடைய பிரம்டன் மாநகர சபை இலங்கை அரசாங்கத்தினுடைய எதிர்ப்பை மிக மோசமாக விமர்சித்துள்ளதோடு இலங்கையினுடைய எதிர்ப்பை தாங்கள் கண்டுகொள்ளப் போவதில்லை என்ற விடயத்தை அவர்கள் மிக தெளிவாக அறிவித்திருக்கின்றார்கள். இந்த நிலைமையிலே கனடாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலே இது ஒரு ராஜதந்திர மனஸ்தாபம் என்பது ஏற்பட்டிருக்கின்றது. அந்த விடயம் தொடர்பில் தான் இந்த பதிவிலே பார்க்க இருக்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜெய்சர் தமிழ் A to Z. தொடர்ந்து முழுமையான வீடியோ பதிவுக்குள்ளே போவோம். இலங்கையிலே 2009ஆம் ஆண்டிலே நடைபெற்ற இறுதி யுத்த காலத்திலே அங்கு நடைபெற்ற விடயங்கள், அந்த யுத்த வலயத்திற்குள்ளே தமிழ் மக்கள் எதிர்கொண்ட பல்வேறு அவலங்கள் தொடர்பிலே நாங்கள் இங்கே யாருக்கும் விவரித்து கூற வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் நினைக்கிறேன். குறிப்பாக அந்த அவலம் தொடர்பாக அந்த மண்ணிலே படுகொலை செய்யப்பட்ட ஆயிரக்கணக்கான மக்களுடைய அவலங்களை இந்த உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழ் பேசும் மக்கள் அறிந்து கொண்ட விடயம். அந்த விடயம் இன்றளவும் உலக தமிழர்கள் மத்தியிலே, உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழ் பேசும் மக்களுடைய மனங்களிலே நெருடலாக நிறைந்திருக்கின்ற ஒரு விடயம். அதனை ஒட்டித்தான் மே 18ஆம் தேதி உலகம் முழுவதும் இந்த முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை வாரம் என்பது தொடர்ச்சியாக அனுஷ்டிக்கப்பட்டு வருவதோடு இலங்கையிலும் முள்ளிவாய்க்கால் மண்ணிலே, முல்லைத்தீவிலே முள்ளிவாய்க்கால் மண்ணிலே அது தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. இவ்வாறான ஒரு சூழலிலே இலங்கைக்கு வெளியிலே, அதாவது கனடாவிலே பிரம்டன் நகரிலே ஒரு நினைவு தூபி, அதாவது முள்ளிவாய்க்கால் போரிலே உயிரிழந்த மக்களுக்காக, அவர்களுடைய நினைவுகளுக்காக, அந்த வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதற்காக இலங்கையிலிருந்து பல்வேறு சூழல்களாலே புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள், அங்குள்ள புலம்பெயர் தமிழர்களின் அமைப்புகள் ஒன்றிணைந்து இந்த கனடாவினுடைய பிரம்டன் மாநகர சபையினுடைய ஒத்துழைப்போடு அங்கே ஒரு நினைவு தூபி அமைப்பதற்கான அடிக்கல்லை நாட்டியிருக்கின்றார்கள். இந்த நிலைமையிலே கனடாவில் இருக்கின்ற இலங்கையினுடைய தூதரக அதிகாரி துசாரா ரொட்ரிகோ கனடாவினுடைய அந்த பிரம்டன் மாநகர சபைக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருந்தார். அந்த கடிதத்திலே குறிப்பாக இந்த பிரம்டன் நகரிலே அமைய இருக்கின்ற இந்த முள்ளிவாய்க்கால் அல்லது இனப்படுகொலை நினைவு தொடர்பிலே அவர் தமது வருத்தத்தை பதிவு செய்திருந்தார். அதே போல இலங்கையினுடைய வெளிவகார அமைச்சு கனடா தூதரக அதிகாரிகளை அழைத்து தங்களுடைய வருத்தத்தை தெரிவித்திருந்தது நாங்கள் முன்னைய பதிவிலே பார்த்த விடயம். இவ்வாறான நிலைமையிலே ஒட்டுமொத்த எதிர்நிலைப்பாடுகளுக்கும் அல்லது கனடாவிலே அந்த நினைவு தூவி அமைப்பதற்கு எதிராக இலங்கை கொண்டிருக்கின்ற மனஸ்தாபத்திற்கும் பதிலளிக்கும் வகையிலே கனடாவினுடைய பிரம்டன் மாநகர சபை அந்த மாநகர சபையில் இருக்கின்ற மாநகர சபை உறுப்பினர்கள் தங்களுடைய எதிர்ப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக பிரம்டன் மாநகர சபையினுடைய முதல்வர் பேட்ரிக் பிரவுன் கனடாவினுடைய வெளிவகார அமைச்சுக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருக்கின்றார். அந்த கடிதத்திலே மிக முக்கியமான சில விடயங்களை கூறியிருக்கின்றார். அதாவது இலங்கையினுடைய இவ்வாறான எதிர்ப்பு நடவடிக்கைகளை அல்லது அவர்கள் இந்த விடயம் தொடர்பிலே தங்களுடைய எதிர்ப்பை காட்டுவதை நாங்கள் கண்டுகொள்ளப் போவதில்லை என்றும், இலங்கையிலே நடைபெற்ற ஒரு மோசமான படுகொலைகள் அல்லது இனப்படுகொலை தொடர்பிலே ஒரு முறையான நீதி விசாரணையை நடத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளதோடு இலங்கை அரசாங்கம் தங்களுடைய நாட்டிலே அந்த நினைவு தூபியை அமைக்கின்ற விடயத்திலே தலையிடுவதானது கனடாவுக்கு வெளியில் இருக்கின்ற ஒரு வெளிநாட்டினுடைய தலையீடாக பார்க்கப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளதோடு அவர் முக்கியமான விடயத்தை குறிப்பிடுகின்றார். இலங்கையிலே மாவீரர் நாள் நினைவேந்தல்களை அல்லது முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல்களை இலங்கை அரசாங்கம் திட்டமிட்டு தடுக்கலாம், ஆனால் அதனை அவர்கள் கனடாவிலே செய்ய முடியாது என்ற விடயத்தை அவர் மிக தெளிவாக அடிக்கோடிட்டு கூறியிருக்கின்றார். அதாவது கனடாவினுடைய வெளிவகார அமைச்சருக்கு எழுதிய கடிதத்திலே ஏற்கனவே இந்த நினைவு தூபி அமைக்கின்ற
அடிக்கல் நாட்டு நிகழ்விலே வந்து இந்த சிங்கள மக்கள், அதாவது இலங்கையில் இருந்து புலம்பெயர்ந்து கனடாவிலே வாழ்கின்ற சிங்கள மக்கள் வந்து அங்கே இலங்கையினுடைய தேசிய கொடியோடு எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த போது இந்த விடயத்தை எதிர்ப்பவர்கள் கனடாவிலிருந்து கொழும்புக்கு திரும்புங்கள் என்று அவர் பிரம்டன் மாநகர சபையினுடைய முதல்வர் கூறியதோடு, நீங்கள் கனடாவிலே இந்த விடயத்தை செய்ய முடியாது என்றும் கனடாவிலே உங்களுடைய இந்த எதிர்ப்பு கருத்தில் எடுக்கப்படாது என்ற விடயத்தை வந்து மிக தெளிவாக பேசியிருந்தார். இந்த விடயம் வந்து இலங்கையிலே மிக பாரதூரமான விடயமாக பார்க்கப்பட்டது. ஏற்கனவே எதிர்வருகின்ற ஐநா மனித உரிமை ஆணையகத்தினுடைய அமர்வுகளிலே இலங்கை தொடர்பிலே சில முக்கியமான விடயங்கள் பேசப்படும் என்ற அடிப்படையிலே வந்து இலங்கை அரசாங்கம் அல்லது அரசாங்கத்தினுடைய துறை சார்ந்தவர்கள் வந்து அந்த அமர்வுகளை அல்லது அந்த அமர்விலே பேசப்படுகின்ற இலங்கை தொடர்பான விடயங்களை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது தொடர்பிலே தற்போது முதல் ஆராய அல்லது அதற்கு எதிர்வினையாற்ற தயாராகி கொண்டிருக்கின்ற ஒரு சூழலிலே இலங்கைக்கு வெளியிலே கனடாவிலே அதுவும் புலம்பெயர் தமிழர்களுடைய ஒழுங்கமைப்பிலே இந்த நினைவு தூபி அமைப்பதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு கொண்டிருப்பதை இலங்கை அரசாங்கம் மிக தீவிரமாக எதிர்க்கின்றது. இதனாலே கனடாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலே ஒரு ராஜதந்திர மனஸ்தாபம் என்பது ஏற்பட்டிருக்கின்றது. இதான் இன்றைய பதிவுடைய பிரதான விடயம். நாளை மேலும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.